வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலையை அதிகரிக்கப் போவதில்லை, அரிசி தட்டுப்பாட்டுக்கும் இடமளிக்கப் போவதில்லை, பல தீர்மானங்களை எடுத்தது அரசு. சொகுசு வாகனங்களை வைத்துவிட்டு லொரிகளில் பாராளுமன்றத்திற்கு வந்த சஜித் தரப்பு கம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளித்தது. மாதிவிலையில் டெல்டா கொரோனா சந்தேகம், பிரகதிபுர பகுதி முற்றாக முடக்கம். ஒலிவில் துறைமுகம் 2 மாதங்களில் மீன்பிடி துறைமுகமாக மாற்றம் பெறும், அமைச்சர் டக்ளஸ் உறுதி. ஒலிவில் துறைமுகத்தை கடல் தொழில் துறைமுகமாக மாற்றுவதற்கான வேலை அநேகமாக 2 மாதத்தில் ஆரம்பித்து விடுவோம். நீதிமன்றம் திறக்கப்பட்டவுடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியோருக்கு வழக்கு தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு தீவிர கவனம். எவ்வாறான நட்டத்தை அடைந்தாலும் எரிவாயு விலையை அதிகரிக்காதிருக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக கடந்த சில தினங்களாக சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. லாஃப் எரிவாயு நிறுவனம் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை 751 ரூபாவால் அதிகரிக்குமாறும், லிட்டோ கேஸ் நிறுவனம் 670 ரூபாவால் விலையை அதிகரிக்குமாறும் கோரியிருந்த நிலையிலேயே இந்த எரிவாயு விலை தொடர்பான கருத்தாடல்கள் அதிகரித்தன. இதன் காரணமாக எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் கண்டறிந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு வர்த்தக அமைச்சரின் தலைமையில் அமைச்சரவை உபக்குழு ஒன்றை அமைக்க கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த அமைச்சரவை உபக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய தற்போது உள்ளபடி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 1493 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக எரிவாயு கொள்வனவு, போக்குவரத்து மற்றும் களஞ்சியப்படுத்தல் ஆகியவற்றை 2 நிறுவனங்களை ஒன்றாக இணைத்து மேற்கொள்வதற்கும், இதற்கென ஹம்பாந்தோட்டை புதிய எரிவாயு முனையத்தை பயன்படுத்துவதற்கும் அனுமதி கிடைத்துள்ளது. நாட்டிற்கு தேவையான எல்பி கேஸ் கொள்வனவு செய்யப்படும் போது அது தொடர்பான முன்கூட்டிய செயற்பாடுகள், போக்குவரத்து மற்றும் களஞ்சியப்படுத்தல் ஆகிய செயற்பாடுகளை சிறந்த முறையில் முன்னெடுப்பதற்காக லிட்டோ கேஸ் நிறுவனம், லாஃப் கேஸ் நிறுவனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய இந்த துறை சார்ந்த விசேட நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகள் அடங்கலாக குழு ஒன்றை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சகல யோசனைகளும் எதிர்வரும் 6 மாத காலப்பகுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதனூடாக கிடைக்கும் பெறுபேற்றை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எரிவாயுவை விநியோகிக்கும் பிரதான 2 விநியோகஸ்தர்கள் எரிவாயு விலையை அதிகரிக்குமாறு தொடர்ச்சியாக நுகர்வோர் அதிகார சபையை கோரியிருந்தனர். எவ்வாறான சந்தர்ப்பத்திலும் இத்தருணத்தில் இதன் சுமையை பொதுமக்களுக்கு சுமத்தப் போவதில்லை என ஜனாதிபதியும் அமைச்சரவையும் தீர்மானித்தது. அதேபோன்று இவ்விரு எரிபொருள் விநியோக கம்பெனிகளும் இறக்குமதி நடவடிக்கைகளின் போது ஒரே வேலை திட்டத்தின் கீழ் செயற்படக்கூடிய விதம் குறித்து கண்டறியப்படவுள்ளது. நிதியமைச்சும் இது தொடர்பான ஒரு சில கம்பெனிகளும் இணைந்து கொள்கை வகுப்பு திட்டம் ஒன்றை உருவாக்கி இதன் மூலம் இதனை முன்னெடுக்க முடியுமா என்பது குறித்து கண்டறியப்படும். குறைந்த விலைக்கு எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது குறித்தும் கண்டறியப்படும். வர்த்தக சந்தையில் அரிசியின் விலையை குறைப்பதற்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, அரிசி இறக்குமதி செய்வது விவசாயிகளை அசௌகரியப்படுத்துவதற்கு அல்லவெனவும், அரிசி ஆலை உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அரிசி மாஃபியாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே என குறிப்பிட்டார். சந்தையில் தற்போது நிலவுகின்ற அரிசி விலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரிசி விலை உயர்வானது நாம் விரும்பி செய்த ஒன்றல்ல. இதனால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டமாக இத்தருணத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளோம். விசேடமாக நுகர்வோர் மற்றும் மக்கள் தற்போது முகம் கொடுத்துள்ள கொரோனா தொற்றுக்கும் மத்தியில் அரிசி விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நிவாரணம் வழங்கும் நோக்கிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன.
தற்போது டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ள இக்கால பகுதியில் நீங்கள் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதனை கேட்கிறீர்களா அல்லது அரிசி ஆலை உரிமையாளர் பக்கம் இருந்து இதனை கேட்கிறீர்களா? கடந்த வருடத்தை பார்க்கும்போது சிறுபோகம் மற்றும் பெரும்போகத்தில் 5 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை கிடைத்தது. இதை அரிசியாக மாற்றினால் 30 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். உங்கள் அரசாங்கத்தினால் இது முடியாது போனது. ஆனால் கடந்த போகத்தின் போது நாம் இந்த அரிசி மாஃபியாவை உடைத்தோம். இப்போதும் நெல் இருக்கிறது. ஆனால் அதனை பதுக்கி அதிக அளவில் விலையை கூட்டி ஆலய உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கின்றனர். 1 கிலோ அரிசியில் 20 முதல் 30 ரூபாய் வரை லாபம் பார்க்கின்றனர். இப்போது விவசாயிகள் தமது நெல்லை விற்று முடித்துள்ளனர். அதன் காரணமாகத்தான் நாம் இறக்குமதி செய்ய தீர்மானித்தோம். காரணம் சந்தையில் அரிசி விலை மிகவும் உயர்வடைந்துள்ளது. ஆகவே இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்க வேண்டுமெனில் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டுமெனில் கட்டாயமாக தற்காலிகமாக அரிசி இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்ற 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி சேதன பசலை கொண்டு தயாரிக்கப்பட்டதா? அவை நல்லவையா கூடாதவையா? நான் உங்களிடம் ஒன்றை கேட்கின்றேன். உங்கள் பிள்ளைக்கு புற்றுநோய் இல்லாதிருப்பது உங்களுக்கு விருப்பமா? உங்கள் சகோதரிக்கு சிறுநீரகம் இல்லாது போவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? மதிப்புக்குரிய உறுப்பினர் அவர்களே, இதனை அரசியலாக்க வேண்டாம். இந்த அரிசி சேதன அரிசியா அல்லது அசேதன அரிசியா என்பது தேவையில்லை. இந்த போகத்தில் நாம் அசேதன உரத்தையே பயன்படுத்துகின்றோம். அதனால் ரசாயன உரம் பயன்படுத்தப்பட்ட அரிசி இறக்குமதி செய்வதால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அடுத்த போகத்தில் தான் சேதன பசலைக்கு செல்கின்றோம். சொகுசு வாகனங்களை வைத்துக்கொண்டு லொரிகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் ஜேசிபிகளிலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தனர். இவ்வாறு வருகை தந்த ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடம் கையளித்தனர். අර ජිප් ටික ගන්න කියන්න ඉස්සර කරලා යන්න කියන්නකෝ. අර ජිප් ටිකට ඉස්සර කරලා යන්න කියන්නකෝ කියලා ඉතින් ඒ. අල්ල කියන්නකෝ අර ජිප්. යන්න කියන්නකෝ. ජිප් කියන්න එපා කියුනේ. ඔව්. කලින් எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியானது அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது. பிட்டக்கோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஒன்று கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு எதிர்ப்பையும் வெளியிட்டனர். பின்னர் லொரி, முச்சக்கர வண்டி, லேண்ட் மாஸ்டர் மற்றும் ஜேசிபி ஆகிய வாகனங்களில் ஏறி பாராளுமன்றத்திற்கு அருகில் வருகை தந்தனர். பின்னர் நடைப்பயணமாக எதிர்ப்பு பதாதைகளை ஏந்திக் கொண்டு பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகாமையில் வருகை தந்தனர். மக்கள் மீது பாரிய சுமையை ஏற்றுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு எதிராகவும் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரத்தை விநியோகிக்காமைக்கு எதிராகவும் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை உடனடியாக குறைக்குமாறும் கோரியே இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருந்தாலும் அதனை இந்த நேரத்தில் காரணமாக கூற முடியாது. இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியம் கொடுக்க மக்களின் வருமான வழி அதிகரித்திருக்க வேண்டும். இந்த எரிபொருள் விலையினை குறைத்து மக்களுக்கு வாழக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு நாம் கோருகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிராக தயாரித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி பிரதம கொறடா, பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல உள்ளிட்ட குழுவினர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடம் கையளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட 43 உறுப்பினர்கள் இதில் கைச்சாத்திட்டுள்ளனர். 10 விடயங்களை அடிப்படையாக வைத்து குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் உதய கம்மம்பில பதிலளித்தார். தேசியத்துவத்திற்காக முன்னின்று செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த அமைச்சின் அமைச்சராக செயற்படும் நிலையில் பெட்ரோலிய சட்ட மூலத்தை மாற்றி அமைத்து எரிபொருள் சுத்திகரிப்பு, விநியோகம் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளை தனியார் மயப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதாக தொழிற்சங்கங்களும் இது குறித்த ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். தேசப்பற்றுள்ள உறுப்பினர் என நீங்கள் வழங்கிய நற்சான்றிதழுக்கு நன்றிகள். நான் அரசியலில் இருந்த காலத்தை விட அரசியலில் இருக்க போகும் காலம்
காலம் கூடுதலாகும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்த எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எவருக்கும் இதனை செய்ய நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். இக்கருத்தானது ஒரு சிலரின் உள்ளங்களில் ஏற்பட்ட சந்தேகமாகும். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவைக்கு தெரியாது என்றால் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு மேலாக சென்ற பெரிய நபர் யார்? அதனைத்தான் நான் கேட்கின்றேன். எதிர்க்கட்சி முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையின் அடிப்படையில் அரசாங்கத்தின் மிகப்பெரிய பலம் கொண்ட நபர் நான் தான். நீதிமன்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். பயணத்தடையை மீறிய 41,914 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கிறார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய சுமார் 396 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். 41,914 பேர் இதுவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றங்கள் செயற்பட ஆரம்பித்தவுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் மற்றும் நோயை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்தின் பிரகாரமும் தண்டனை சட்டமூலத்தின் பிரகாரமும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு தவறு உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமோ அல்லது 6 மாத கால சிறை தண்டனையை நீதிமன்றத்தினால் வழங்க முடியும். දෙකින්ම දඬුවම් කිරීමේ හැකියාවක් අධිකරණයක් සතුව තිබෙනවා. ரத்னபுரி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களின் கிராம சபையாளர் பிரிவும் இரு பகுதிகளும் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய கொடக்குவெல போலீஸ் அதிகார பிரிவின் கொட்டவெல கிராம சபையாளர் பிரிவு இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டது. கொலன்னாவ போலீஸ் அதிகார பிரிவின் சேரபுர கிராம சபகர் பிரிவின் ஸ்ரீ ஆனந்தராம மாவட்டத்தையும் தனிமைப்படுத்தப்பட்டது. இதேவேளை கம்பகா மாவட்டத்தின் கம்பகா மகாபாகை போலீஸ் அதிகார பிரிவின் கெரகப்புகுண ஜோர்ஜ் மாவட்டத்தை இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவிக்கிறது. பெற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பிரைந்துரைச்சேனை 206C கிராம உத்தியோகத்தர் பிரிவின் 1ஆம் குறுக்கு, 2ஆம் குறுக்கு, அப்துல்லா குறுக்கு ஆகிய 3 வீதிகளில் அதிக அளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மறு அறிவித்தல் வரை குறித்த 3 வீதிகளையும் தனிமைப்படுத்த மட்டக்களப்பு மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி குழுவினரால் பரிந்துரை செய்யப்பட்டது. இதனால் இவ்வீதிகளில் உள்ள மக்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு கோரளை பெற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ST நஜீப் கான் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனாவின் டெல்டா திரிபின் நோய் அறிகுறிகளோடு நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மாதிவல பிரகதிபுர பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் மாதிவலையில் அடையாளம் காணப்பட்ட நபர் டெல்டா வைரஸ் தொற்றினால் தான் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பது குறித்து தொடர்ந்தும் பரிசோதனைகள் இடம்பெறுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்காக அமெரிக்கா வழங்கும் 55 மில்லியன் தடுப்பூசிகளில் முதற்கட்ட 25 மில்லியன் தடுப்பூசி தொகை கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டில் உள்ள சகலருக்கும் எதிர்காலத்தில் தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். நேற்று இனங்காணப்பட்ட 2,131 தொற்றாளர்களில் கூடுதலானோர் கம்பகா மாவட்டத்திலிருந்து இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 271 ஆகும். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 229 பேரும், ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து 208 பேரும், மட்டக்களப்பிலிருந்து 117 பேரும், களுத்துறையிலிருந்து 140 பேரும் நேற்று இனங்காணப்பட்டதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கிறது. நேற்றைய தினமும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 33 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். இதற்கமைய இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,41,820 ஆகும். 2,07,287 பேர் இதுவரை பூரண குணமடைந்துள்ளனர். இதேவேளை மாதிவிலையில் இனங்காணப்பட்ட நபருக்கு டெல்டா வைரஸ் தொற்றியுள்ளதா என்பது குறித்து முன்னெடுக்கப்பட்டுள்ள பரிசோதனைகளின் முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளிவரும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. சாதாரணமாக PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படும் போது மரபணுக்களில் ஏற்படுகின்ற அசாதாரண தகவல்கள் தெரிய வந்தால் ஆய்வு ஊடகங்கள் ஊடாக சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவிக்கப்படுகின்றன. இதற்கமையவே இந்நபர் வசித்து வரும் பிரதேசமாக இனங்காணப்பட்ட பகுதியில் கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமாக தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டவுடன் இக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தெமட்டகொட பகுதியிலும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அடுத்து வரும் நாட்களில் இது உண்மையில் உருமாறிய புதிய வைரஸாக இருந்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனைகளுக்கு பின்னர் குறித்த ஆய்வுக்கூடங்களினால் எமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். கொரோனா வைரசுக்கு எதிராக வழங்கப்படுகின்ற தடுப்பூசிகள் இன்றைய தினத்திலும் பல பகுதிகளிலும் வழங்கப்பட்டன.
கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 3,72,290 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 14,43,470 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 4,55,592 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,13,454 பேருக்கும் இரண்டாவது டோஸ் 14,301 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதற்கு கர்ப்பிணி தாய்மார்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி ஏற்றுவதனால் கர்ப்பப்பைக்கு பாதிப்பு ஏற்படும் என எந்தவொரு ஆதாரமும் இல்லை. தாய்க்கு ஏற்படும் பிரச்சினை மிகவும் குறைவானது. தடுப்பூசி ஏற்றுவதால் தாய்க்கு அதிக அளவான நன்மையே உள்ளது. புதிய திரிபு இலங்கைக்கு வந்துள்ளது. தடுப்பூசி ஏற்றுவதனால் அந்த திரிபுகளிடம் மோதும் எதிர்ப்பு சக்தி அளவு அதிகரிக்கும். 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட கர்ப்பிணி தாய்மார் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்வதும் ஆக்சிஜன் கொண்டு சிகிச்சை பெறும் அபாயம் மற்றும் மரணம் ஆகிய விடயங்களை பாரிய அளவில் குறைத்துக் கொள்ள முடியும். குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான சுவாச கருவி இயந்திரங்கள் ராஜாங்க அமைச்சர் வைத்திய நிபுணர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளை தலைமையில் வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் கத்தோலிக்க சங்கம் இதற்கு உதவி வழங்கியுள்ளது. நாம் பல நாடுகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றோம். விசேடமாக ஐரோப்பிய சங்கம் கோவெக்ஸ் செயற்திட்டத்திற்காக மேலதிகமாக உள்ள தடுப்பூசிகளை வழங்குகின்றன. எமக்கு கோவெக்ஸ் வசதி ஊடாகவே அவை கிடைக்கின்றன. அதற்கமைய 2,64,000 அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி கோவெக்ஸ் திட்டத்தினூடாக கிடைக்க உள்ளது. இதேவேளை தெஹிவளை மிருக காட்சி சாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளானதாக கூறப்படும் சிங்கம் தற்போது குணமடைந்துள்ளதாக அமைச்சர் CB ரத்நாயக்க தெரிவித்தார். பொசிட்டிவான சிங்கத்தின் உடல்நிலை தேறியுள்ளது. நாம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்த மருந்தை மிருக காட்சி சாலையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட மிருகங்களுக்கு செலுத்தியுள்ளோம். பெண் சிங்கத்திற்கு 2 முறை PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2 முறையும் நெகட்டிவ் பெறுபேறு கிடைத்துள்ளது. இன்னும் ஒரு PCR அறிக்கையினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட பெரிய நீலாவணை தொடக்கம் பொத்துவில் வரையான 13 சுகாதார சேவைகள் பணிமனையிலும் சிறந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ள தயாராக இருப்பதாகவும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் G. சுகுணன் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் எண்ணிக்கை சார்ந்த அல்லது சிகிச்சையின் உயரிய தன்மை சார்ந்த சவால்களை பராமரிக்கக்கூடிய அல்லது அந்த முகம் கொடுக்கக்கூடிய அளவில் நமது கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகத்துக்கு உட்பட்ட இந்த வைத்தியசாலைகள் தயாராக இருக்கின்றது. அதை தவிர எமது சுகாதார வைத்திய அதிகாரிகளான அந்த பெரிய நீலாவணை தொடக்கம் பொத்தியில் வரை உள்ள அந்த 13 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளிலும் சிறந்த முறையில் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை பெருமையாக கூட நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். இலங்கையின் 25 பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகத்திலும் ஒப்பீட்டு ரீதியாக இந்த 3வது அலையிலும் சரி 2வது அலையிலும் சரி கல்முனை பிராந்தியம் முதன்மை, அதாவது இந்த தடுப்பு நடவடிக்கைகள் அல்லது சிகிச்சை முறைகளில் முதலாவது நிலையில் காணப்படுகின்றது. வவுனியா சூசை பிள்ளையார் குளம் மற்றும் சகாய மாதாபுரம் வைரவ கோயிலடி பகுதி முற்றாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே வீட்டில் 8 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு செல்லும் முன்னரே இவ்வீட்டில் உள்ள ஒருவர் மரணமடைந்துள்ளார். இதனால் இப்பகுதியில் சுகாதார பிரிவினரால் எழுமாறாக PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை கொரோனாவினால் மரணிக்கின்ற உடல்களை அடக்கம் செய்யும் ஓட்டமாவடி மஜ்மா நகர் மையவாடிக்கு வருகை தரும் உறவினர்கள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் சுகாதாரத்துறையினரின் நன்மை கருதி அமைக்கப்பட்ட 2 தற்காலிக கொட்டில்கள் பாவனைக்கென கையளிக்கப்பட்டன. கோரலை பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையும் காத்தான்குடி நகர சபையும் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க அல் நூர் சமூக சேவை நலன்புரி நிறுவனம் இதனை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள தொற்றாளர்களின் நலன் கருதி 3 இலகு சுவாச கருவிகள் யாழ் போதனா வைத்தியசாலையின் கொரோனா சிகிச்சை பிரிவின் வைத்தியர்களிடம் கையளிக்கப்பட்டன. வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினால் அம்பாறை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்யவென 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தினை எதிர்வரும் 2 மாத காலப்பகுதிக்குள் கடற்றொழில் துறைமுகமாக மாற்றுவதற்கான வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷரப் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகங்களின் மொத்த எண்ணிக்கை. இலங்கையில் கடல் தொழில் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை கடற்தொழில் துறைமுகங்கள் கூட்டு ஸ்தாபனத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற 22 கடல் தொழில் துறைமுகங்கள் தற்போது செயல்பட்டு வருகின்றன. கடல் தொழில் துறைமுகங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை மற்றும் குருநகர் ஆகிய பகுதிகளிலும் மன்னார் பேசாலை பகுதியிலும் 3 கடல் தொழில் துறைமுகங்கள் நிர்மாணிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒளிவில் கடல் தொழில் துறைமுகமானது வர்த்தக துறைமுகத்துடன் இணைந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. மேற்படி துறைமுகங்களை கடல் தொழில் அமைச்சின் கீழ் கொண்டு வந்து பாரிய கடற்தொழில் துறைமுகமாக்குவதற்கு நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, முதலாவதாக இந்த ஒளிவில் மீன்பிடி துறைமுகம் தொடர்பாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றிகள். ஆனால் நீண்ட காலமாக இந்த ஒளிவில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி தொடர்பிலே வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. ஒரு முறையான ஒரு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. எனக்கு இந்த சபையில் உங்களால் அறிவிக்க முடியுமா, ஒளிவில் மீன்பிடி துறைமுகம் எந்த காலப்பகுதியில் செய்து முடிப்பதற்கான அவகாசம் இருக்கிறது? உங்களுடைய கேள்வி நியாயமானது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு நான் பொறுப்பில்லை. இருந்தாலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 2 மாதங்களில் அந்த வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். ஒளிவில் துறைமுகத்தை ஒரு கடல் தொழில் துறைமுகமாக மாற்றுவதற்கான வேலை அநேகமாக ஒரு 2 மாதத்தில் ஆரம்பித்து விடுவோம். நன்றி. அது நல்ல முடிவு. அந்த பொத்துவில் துறைமுகம் தொடர்பாகவும் அறிவித்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். அந்த மீன்பிடி துறைமுகம் சொந்தமான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு சற்று காலம் தேவை. எவ்வித வழக்குகளுமின்றி அதிக அளவானோர் சிறைவாசம் அனுபவித்து வருவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதில் LTTE சந்தேக நபர்களும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நாமல் ராஜபக்ச தனது தந்தை சொல்லிக் கொடுக்காத பாடத்தை கடந்த அரசாங்கம் கற்றுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நான் ஒவ்வொரு நாளும் என் தந்தையிடம் இதனை கூறுவேன். அவர்களால் கூட எனக்கு கற்பிக்க முடியாத பாடத்தை இவர்கள் எனக்கு கற்பித்தார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்படும் மக்கள் அனுபவிக்கும் துன்பத்தை செயன்முறை ரீதியாக எனக்கு நீங்கள் வழங்கினீர்கள். சிறைச்சாலையில் எவ்வித வழக்கு விசாரணைகளும் இன்றி அதிக அளவானோர் இருக்கிறார்கள். இவர்களில் LTTE தீவிரவாத சந்தேகத்தின் பேரில் அதிக அளவானோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 12,500 பேரை புனர்வாழ்வுக்குட்படுத்தி அவர்களில் 3,500 பேரை சிவில் பாதுகாப்பு படைப்பிரிவில் எங்களால் இணைத்துக் கொள்ள முடியும் எனில் இருக்கின்றவர்களுக்கும் நியாயத்தை பெற்றுத்தருமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாரிய பல நியாயமற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றன. ஒருபுறம் அரசியல்வாதிகள் வேட்டையாடப்பட்டார்கள். இன்னும் ஒரு பக்கம் அப்பாவி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் நீண்ட காலமாக பிணையுமின்றி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் ஜெனீவா மனித உரிமைகள் தொடர்பான ஆணையாளர் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதனால் தற்போது GSP வரிச்சலுகையும் இல்லாது போவதற்கான நிலை உருவாக்கியுள்ளது. குற்றம் ஒன்று இழைத்தால் அவர்களை பிடித்து வழக்கு தாக்கல் செய்ய போனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை காட்டி வழக்கு தொடர்வதாக கூறுகிறார்கள். கர்தினாலிடம் சென்று வேறொன்றை கூறுகிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் நான் ஒன்றை கேட்கின்றேன். ரவுப் ஹக்கீம் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு நீங்கள் இணங்குகின்றீர்களா? இத்தனை மாதங்களாக ஷானி அபேசேகரவுக்கு என்ன செய்தீர்கள்? இத்தனை மாதங்களாக ரிஷாட் பதியுதீனுக்கு என்ன செய்தீர்கள்? இதனை செய்து கொண்டு நாட்டிற்கு உபதேசம் செய்ய வந்து விடுகிறார்கள். அவருக்கு ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் பிரச்சனை இருந்தால் அவரை விவாதம் ஒன்றை கோருங்கள். என்னுடைய பிரச்சனை அதுவல்ல. 20-30 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது குறித்தே நான் கதைத்தேன். நாமல் ராஜபக்ச அவர்கள் கொண்டு வந்த இந்த யோசனைக்கு நானும் வலு சேர்க்க விரும்புகின்றேன். என்னை 2010 ஆண்டு செப்டம்பர் 30 வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பஸ் ஒன்றில் அதிக அளவான தமிழ் இளைஞர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது ஒரு இளைஞன் தனக்கு தெரிந்த
சிங்களத்தில் சத்தமாக ஒன்றை கூறினார். யுத்தத்தை நிறைவு செய்த ராணுவ தளபதி வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் செல்கிறார். யுத்தம் செய்த நாம் வெலிக்கடையிலிருந்து வெளியில் செல்கின்றோம் என கூறினார். இன்னும் ஒரு சுவையான கதை உள்ளது. நான் வெலிக்கடையிலிருந்து நீதிமன்றத்திற்கு செல்கின்றேன். அங்கு நான் ஒரு கதிரையில் அமர்ந்திருக்கின்றேன். எனது இடதுபுறத்தில் என் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய நபரை அழைத்து வந்த நபர் அமர்ந்திருந்தார். என் மீது குண்டு தாக்குதல் மேற்கொண்ட விடயம் தொடர்பான வழக்கு அவர் மீது இருந்தது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இன்னும் அவர் சிறையில் இருக்கிறார். நான் நினைக்கின்றேன் 15 வருடங்கள் சிறையில் இருக்கும் அந்த இளைஞனுக்கு கிடைத்த தண்டனை போதும் என நான் நினைக்கின்றேன். முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நீங்கள் இப்போது கூறிய விடயத்திற்கு நாம் எங்களது கௌரவமான நன்றியினை இதயபூர்வமாக நினைக்கின்றோம். அரசியல் பழிவாங்கல்கள் எங்கள் அரசாங்கத்தில் இருந்து உங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டாலும் உங்கள் அரசாங்கத்தில் இருந்து எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டாலும் அது தொடர்பான தெளிவு பல காலம் சென்ற பின்னரே எமக்கு புரியும். ஏதோ ஒரு விதத்தில் தேவையற்ற முறையில் சிறை வைக்கப்பட்டிருந்தால் அது இந்த ஜென்மத்தில் மாத்திரமல்ல அடுத்த ஜென்மத்திலும் எமக்கு தண்டனை வழங்கும். அரசாங்கம் என்ற அடிப்படையில் சட்டத்திற்கு அமைவாகவே ஒரு நபருக்கு எதிராக குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வழக்குகளை மிக விரைவாக விசாரணை செய்து நிறைவு செய்வதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். வழக்கு தாக்கல் செய்யாமல் நீண்ட காலமாக அவர்களை உள்ளே வைத்திருக்க முடியாது. ஜிஎஸ்பி நிவாரணத்திற்காக அல்ல, நாட்டில் காலத்திற்கு ஏற்றால் போல் சட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நேற்றைய தினம் அமைச்சரவையில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். 3 தசாப்தத்திற்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள நாம் தீர்மானித்துள்ளோம். 10 பில்லியன் ரூபாய் தொகையினை திரைசேரியிலிருந்து விடுவிப்பதற்கான யோசனைக்கு பாராளுமன்ற நிதி செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அரசு நிதி தொடர்பான செயற்குழு கூட்டத்தில் அவ்வனுமதி கிடைத்துள்ளது. தேசிய திரைசேரி பட்டியல் கட்டளைகள் சட்டத்தின் கீழ் நிதி அமைச்சரூடாக பாராளுமன்ற அனுமதிக்கென இது முன்வைக்கப்பட உள்ளது. அரசு நிதி தொடர்பான செயற்குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா தலைமையில் நேற்றைய தினம் இக்குழு பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது. கோவிட்-19 தொற்றுக்கு மத்தியில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் ஆன்லைன் முறையினூடாக இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இதேவேளை காணாமல் போனோர் அலுவலக தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனைக்கும் இங்கு அனுமதி கிடைத்தது. இந்த யோசனைக்கான சரியான காரணங்கள் கூறப்படாமையினால் கடந்த செயற்குழு கூட்டத்தில் இவ்விடயம் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட சிலருக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள பிணைமுறி வழக்கு விசாரணையினை அடுத்த மாதம் 2ஆம் தேதி மீள முன்னெடுப்பதற்கு 3 நீதிபதிகள் அடங்கிய கொழும்பு விசேட மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு 15 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையினை நட்டம் ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த பாரிய மோசடி தொடர்பில் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 9 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இவ்வழக்கை தொடர்ந்திருந்தார். சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள அக்குரச பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சாருவ லியனகே முன்வைத்த பிணை மனுவை விசாரணை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அழைப்பாணை விடுத்தது. இந்நபர் சார்பில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான்ன குறிப்பிடுகையில் தனது கட்சிக்காரரால் இந்த துன்புறுத்தல் இடம்பெறவில்லை என முறைப்பாட்டாளரான சிறுமி மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தெரிவித்ததாக குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் வீட்டுக்கு முன்பாக துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சரின் மெய் பாதுகாவலரான போலீஸ் உத்தியோகத்தரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேற்று மாலை மட்டக்களப்பு ஊரணி மன்ரேசா வீதியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 35 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். குறித்த மெய் பாதுகாவலருக்கும் உயிரிழந்த நபருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கமே இவ்வாறு கொலையில் முடிவடைந்தது. உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை உள்ளிட்ட பல பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்ற மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி AC ரிஸ்வான் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.